அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் வாசிக்கப் போகும் கதையின் தலைப்பு அஸ்தினாபுரம் அழைக்கிறது. எழுதியவர் திரு ஆனந்த பிரபு அவர்கள். வாசிப்பது கல்பனா முரளி. தர்மா புரண்டு படுத்தபடி கண்களை திறக்காமல் வலது கையால் தேடி மொபைல் எடுத்தான். மிக்சியின் சத்தம் எரிச்சலூட்டியது. நேற்று ஆன்லைன் ரம்மியில் எழுந்த 5000 ரூபாய் குறித்து விடிய விடிய கவலைப்பட்டு எப்போது தூங்கினோம் என யோசித்தான். இன்று விட்டதை பிடித்தாக வேண்டும். வாலெட்டில் 1000 ரூபாய்க்கும் குறைவாகவே இருந்தது. பார்த்திபனிடம் கேட்டு பார்க்கலாம். கணக்கிட்டு பார்த்ததில் இதோடு மொத்தம் 2 லட்சம் வரைக்கும் எழுந்தாகிவிட்டது. ஒவ்வொரு முறை தோற்கும் போதும் இனி எப்போதும் விளையாடக்கூடாதென முடிவெடுத்து அடுத்த அரை மணி நேரத்தில் இதுதான் கடைசி ஆட்டம் என நினைத்து மீண்டும் மீண்டும் தோற்றுக்கொண்டே இருப்பது பெரும் வேதனை அளித்தது. துண்டிக்க துண்டிக்க பல்லியின் வால் வளரும் என்கிறார்களே, அதை போல. நாள் முழுவதும் கம்பெனியில் விடிய விடிய தைத்தாலும் 1000 ரூபாய்க்கு மேல் கிடைக்கப் போவதில்லை. இடுப்புடைய உட்கார்ந்து தைத்து இதுவரை என்ன சாதித்தோம்? இதுவே ரம்மியில் நாள் நமக்கானதாக இருந்தால் 15 நிமிட ஆட்டத்தில் 1000 எடுத்து விடலாம். அதுவே கிளப்பில் விளையாடினால் ஒரு நாளைக்கு 10-15 வரைக்கும் தேரும். இதெல்லாம் இவளுக்கு புரியாது. வேலைக்கு போவென உயிரெடுக்கத்தான் தெரியும். சூதில் சம்பாதித்து குடும்பத்தை நடத்த முடியுமாவென பலமுறை தர்மாவும் யோசித்திருக்கிறான். பாரப்பாளையத்தில் ஒரு கம்பெனிக்காரன் உட்கார்ந்த இடத்தில் நாளொன்றிற்கு 1,00,000 ரூபாய் மேல் இதில் எடுப்பதாக பார்த்திபன் ஒரு முறை சொன்னான். நம் சக்திக்கு 10,000 கிடைத்தால் போதாதா? உள்ளே இருந்து கிருஷ்ணவேணி கத்தினாள். இன்னைக்கும் வேலைக்கு போகலையா? இந்த இழவெடுத்த போனை பார்த்துக்கிட்டே ஏன் என் உயிரை வாங்குற? அடுத்த வாரம் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். வீட்டுல ஒரு பொருளும் இல்லை. என்னத்தை வச்சு உனக்கு சமைச்சு கொட்டுறது? சட்டென எழுந்தான். இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு 5000ஆவது இதுல எடுத்து இவ வாயை அடைக்கணும். பல்லை தேய்த்து விட்டு கழிவறைக்குள் மொபைலோடு நுழைந்தவன் 500 ரூபாய் ஆட்டம் ஒன்றில் இணைந்தான். 201 பாயிண்டுகள். டிராப் செய்தால் 25 பாயிண்ட். முதல் ஆட்டத்தில் 40 பாயிண்டுகள். இரண்டாவது ஆட்டத்தின் 2ஆம் முறையிலேயே வேறொருவன் டிக் அடித்ததில் 80 பாயிண்டுகள். 3ஆம் ஆட்டத்தில் வெற்றி வசப்பட்டது. 4ஆம் ஆட்டத்தில் ஃபுல் பாயிண்ட். 20 நிமிடத்திற்குள் 500 போய்விட்டது. தரித்திரம் பிடித்தவள். காலையிலேயே கத்தினால் எப்படி விளங்கும்? குளித்து முடித்து சட்டையை அணிந்தபடி சாப்பிட அமர்ந்தான். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா கம்பெனியில போய் வேலையை பாரு. இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் என் பிள்ளைய கூப்பிட்டு எங்கேயாச்சும் போயிடுவேன். நீ எக்கேடோ கெட்டுப்போ. வாயை மூடுடி. எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு காசு தானே வேணும். இன்னைக்கு வரும். உழைச்சு சம்பாதிக்கிறதா நிரந்தரம். இதுல வரது இதுலேயே போயிரும் பார்த்துக்க என்றவள் குரலுடைய, ஐயா சாமி, எனக்கு வீடு வாசல் வாங்கி தர வேணாம். நகை நட்டு செஞ்சு போட வேண்டாம். கிடைக்கிற வருமானத்துல குடும்பம் நடத்தி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துடலாம். பெருமாநல்லூர்ல இருக்கிற இடத்துல சீட்டு போட்டு சேர்த்து நமக்களவா வீடு கட்டிக்கலாம். நல்லபடியா வேலைக்கு போ. உங்ககிட்ட வேற என்ன கேட்க போறேன்? உண்மையில் அவள் பேச பேச மனம் நெகிழ்ந்து போனது. அவளுக்கு தெரியாமல் இடத்தின் மேல் வட்டிக்கு வாங்கிய 1.5 லட்சம் ரூபாய் போன இடம் தெரியவில்லை. 3 ரூபாய் வட்டிக்கு வாசுதேவன் தந்தான். தர்மா, நீயும் பார்த்திபனும் சேர்ந்து பண்றதெல்லாம் எனக்கு தெரியும்பா. அவனுக்கு பிரச்சனை இல்லை. வாடகை வருது, சொத்து பத்து வச்சிருக்கான். எத்தனை லட்சத்தை விட்டாலும் தொந்தரவு இல்லை. உனக்கு எதுக்கு இந்த வேலை? நல்ல வேலைக்கார நீ. 4 பேர் கையில வச்சு கான்ட்ராக்ட் போட்டு பிழைக்கிற வழியை பாரு. நமக்கு தெரிஞ்ச கம்பெனியில சொல்லி நானே ஆர்டர் வாங்கி தரேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைண்ணே. புதுசா ஆர்டர் ஒன்று எடுக்கத்தான் வாங்குறேன். என்னவோ தர்மா, மனசுல தோன்றத சொல்றேன், அப்புறம் உன் இஷ்டம் என்றான் வாசுதேவன். அந்த பணத்தை ஒரே வாரத்துல 3 லட்சமாக்கி கடனை அடைத்து மிச்ச பணத்தை வைத்து விளையாடி ஒரே மாதத்தில் 5 ரூபாய் எடுக்கலாம் என்றான் பார்த்திபன். கிளப்பில் நடந்த டோர்னமெண்டில் ஆட்டத்திற்கு 20,000 வைத்து விளையாடியதில் ஒன்றும் தேரவில்லை. பார்த்திபனுக்காவது போட்ட பணம் கிடைத்தது. கிட்டத்தட்ட 10 மணி நேரத்தில் மொத்த பணமும் கையை விட்டு போனது. பித்து பிடித்தவனை போல் இருந்தவனை பார்த்திதான் அழைத்து போய் தெரிந்த மேன்ஷனில் தங்க வைத்து 2 நாளைக்கு ஊற்றி கொடுத்து அந்த புண்ணை ஆற்றினான். எல்லாம் நேரம். இடத்தை வைத்து வட்டிக்கு வாங்கி விளையாடி அதையும் தோற்றது தெரிந்தால் வேணி பத்ரகாளி ஆவாள் என்பது நிச்சயம். அவளுக்கு விஷயம் தெரிவதற்குள் எப்படியாவது மீட்டுவிட வேண்டும். அந்த இடம் குறைந்தபட்சம் இப்போது 10 லட்சமாவது போகும். சென்ட் 60,000 விற்ற போது 5 சென்ட் வாங்கி போட்டான். அதுவும் வேணியின் நச்சரிப்பு தாழாமல் இருந்த பணத்தை போட்டு போதாதற்கு அவளது நகையெல்லாம் வைத்து வாங்கியது. இப்போது சென்ட்டிற்கு 2 லட்சம் வரை போகிறது என்கிறார்கள். பார்த்திபனுக்கு அழைத்தான்.
போயம்பாளையம் அரிசி கடையில் இருப்பதாக சொன்னதும் கிளம்பி போனான். என்ன தர்மா, இன்னைக்கு வெல்கம்ல டோர்னமெண்ட் இருக்காமே, போலாமா? அடையேன்பா, கையில சுத்தமா இல்லை. ஒரு 5 ரூபா மாத்தி விடு. வீட்டு செலவுக்கு கொடுக்கணும், உனக்கு அப்புறமா தரேன். வீட்டு செலவுக்கு கொடுக்காம ஏன்பா விளையாடுற? பாவம், அதுவும் என்ன பண்ணும்? ஆமாம் பார்த்தி, காலையிலேயே ரொம்ப சங்கடப்பட்டா. இடத்த சீக்கிரமா திருப்பணும். ஒன்றும் புரியலப்பா. விட்ட இடத்துல தான் எடுக்கணும் தர்மா. இனி வேலைக்கு போய் சம்பாரிச்சு எப்ப திருப்ப போற? அதுவும் சரிதான். ஏதோ டோர்னமெண்ட் சொன்னியே. என்ட்ரிக்கு ₹1,00,000 தர்மா. ஜெயிச்சா கமிஷன் போக ஒரு ₹5 நிற்கும். தர்மா திகைத்தான். ₹1,00,000 கட்டி விளையாடுவதா? ரம்மி இல்லா கார்டை வைத்திருப்பது போல் பெரும் குழப்பமாக இருந்தது. ஏற்கனவே 2 லட்சத்திற்கு மேல் இழந்தாயிற்று. மேலும் மேலும் தவறு இழைக்கிறோமோ என்று பயமாக இருந்தது. என்ன தர்மா யோசிக்கிற? பயமா இருந்தா வராத என்று சிரித்தான் பார்த்தி. ஆங்காரம் தலைக்கேறியது. பயம்லாம் ஒன்றும் இல்லை, பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். அதான் வாசுதேவன் இருக்கான்ல, 1.5 தானே வச்சிருக்க, கூட ஒரு ₹2 கேளு. ஒரு என்ட்ரியில விட்டாலும் இன்னொன்னுல எடுத்துடலாம். நீ ரெடி பண்ணிட்டியா? போன டோர்னமெண்ட்ல ஜெயிச்சது இருக்குப்பா, அதை வச்சே என்ட்ரி போட்டுருவேன். சாயந்தரம் கிளப்புக்கு போயிடலாம், லைட்டா சாப்பிட்டுட்டே ஆடுவோம் என கண்ணடித்தான். வெல்கமில் உட்கார்ந்து பீரை குடித்து கொண்டே விளையாடுவதை நினைப்பதை கிளர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. நீ அங்க விளையாடி தோத்ததே இல்லை. போன தடவை அங்க போனப்போ தானே 10,000 ஜெயிச்ச. ஏன்பா, அதுக்கு முன்னாடி ஒரே நாள்ல 1.5 விட்டுட்டு என்ன மறந்துட்டியா? தர்மா, அது வீரபாண்டி கிளப்பு. நான் சொல்றது வெல்கம் கிளப்புப்பா. அங்க நீ இதுவரைக்கும் தோத்ததே இல்லை, பார்த்தி அடித்து சொன்னான். அதுவும் உண்மைதான். அங்கு விளையாடி ஒருபோதும் நட்டமானதில்லை. எப்படியும் இடத்தை மீட்டெடுக்க பணம் தேவை. ஒரு 10,000 மேடைக்கு தந்துவிட்டு ஒரே என்ட்ரியில் விட்டதை பிடித்து விடலாம். ஒவ்வொரு கார்டையும் கவனித்து ஆடினால் ஜெயித்து விடலாம். 2ஆம் இடம் வந்தால் கூட போதும், பணத்தை பிரித்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. அவன் மன ஓட்டத்தை படித்த பார்த்தி, என்ன பண்ணலாம் தர்மா, டோர்னமெண்ட் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். நீ நேரம் அங்கே வந்துடுறியா? உன் லக்கி இடத்த பிடிச்சு வைக்கிறேன். ஜெயிச்சுட்டா இன்னைக்கு ஃபீல் தான் நீ. அட நீ வேற. ஏன் பார்த்தி? திருத்தபடி ஏண்டவன், நான் வாசுவை பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன் என்றபடி கிளம்பினான். வாசுதேவன் அவனுடைய ஃபினான்ஸ் ஆஃபீஸில் இருந்தான். தங்க காசுகள் கையிலிருந்து சிதறியபடி இருந்த மகாலட்சுமி பெரிய ஃப்ரேம் போட்டு வைத்திருந்தான் வாசு. இந்த மகாலட்சுமிக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் தெரியுமா? திருப்பக்கம் வந்தா கூட நம்ம பொழைச்சிக்கலாம். மேலே யோசிப்பதற்குள், என்ன தர்மா, ஃபோன் கூட பண்ணாம நேர்ல வந்துட்ட, என்ன விஷயம்பா என்றபடி வந்தான் வாசுதேவன். ஒண்ணும் இல்லைன்ன, பண விஷயம்தான். சொல்லு தர்மா, டாக்குமெண்ட் திருப்பணுமா? அதெல்லாம் இல்லைண்ண, ஏற்கனவே 1.5 வாங்கியிருக்கேன். போன மாசம் வரைக்கும் வட்டி கட்டியாச்சு. ஒரு தவிர்க்க முடியாத செலவு வந்துருச்சு. இன்னும் ₹2 வேணும். இன்னும் ₹2? அப்படி என்னப்பா செலவு? வரும் வழியில் யோசிச்சு பல முறை ஒத்திகை பாய்த்து வைத்திருந்ததை அப்படியே சொன்னான். நகையை அடகுக்கு வச்சிருந்தேன், வருஷமாகி போச்சுன்னு. வட்டியோட கட்டலன்னு ஏலத்துக்கு விட்டுருவோன்னு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அதான் நகையை திருப்பிடலான்னு பார்த்தேன். கையில் இருந்த கால்குலேட்டரில் மாறி மாறி கணக்கு போட்டபடி வாசுதேவன் யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் யோசிப்பதை பார்த்து தர்மா சற்றே பதற்றமாக, வேணும்னா நகையை திருப்பி வேற பக்கம் வச்சு ஒரு வாரத்துல அந்த அமௌண்ட்டை கொடுத்துடுறேன் என்றான். அதுக்கில்ல தர்மா, இதுக்கு மேல தரணும்னா கிரையம் பண்ணாதான் கொடுக்க முடியும். என் கூட 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, உனக்கே தெரியும்ல. நாளைக்கு என்னைய கேள்வி கேட்பாங்க. திக்கென்று இருந்தது தர்மனுக்கு. கிரையம் செய்து கொடுப்பதா? உடம்பு நோக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கிய இடம். வீட்டு வேலையையும் பார்த்து கொண்டு 50 பைசாவுக்கும் ₹1க்கும் வேண்டி மாங்கு என்று ஃபீஸ் கட்டி சேர்த்த பணம். ஒருவேளை திருப்ப முடியாமல் போனால் எவ்வளவு பெரிய நட்டம். இடம் விற்கிற விலைக்கு இன்று 5 சென்ட் வாங்க முடியுமா? நீ நல்லா யோசிச்சு சொல்லு தர்மா, நானும் பார்ட்னர்ஸ் கிட்ட பேசிட்டு சொல்றேன். வாசுதேவன் சொன்னதும் சரி என்று தலையாட்டியபடி வெளியே வந்தான். அருகில் இருந்த பேக்கரிக்கு வந்தவன் டீ ஒன்றை சொல்லிவிட்டு ஃபில்டரை பற்ற வைத்தான். இது பெரிய ரிஸ்க் என்று உள்ளே ஒரு குரல் ஓலமிட்டது. 3.5 லட்சத்திற்கு மாத வட்டி எவ்வளவென்று கணக்கிட்டு பார்த்து சற்றே மலைத்தான். 10,500. பேசாமல் இப்படியே திரும்பி விடுவது உத்தமம். ஆனால் இடத்தை மீட்டெடுக்க வேறென்ன வழி இருக்கிறது? கடைசி வரை வட்டி கட்டி கொண்டே இருப்பதாவென முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த போது பார்த்தி அழைத்தான். என்னாச்சுப்பா, வாசு என்ன சொன்னான்? கிரையும் கேட்குறான் பார்த்தி. அதான் ஒரே யோசனையா இருக்கு. என்ன பண்ணலான் இருக்க?
அதான் எனக்கு ஒன்றும் புரியல. தர்மா, எப்படியும் முன்னாடி வச்சதை திருப்புறதுக்கும் பணம் வேணும்ல. வேலைக்கு போய் என்னைக்கு அதை ரெடி பண்ண? ஒரே மனசா வாங்கப்பா. ஒரு மேட்ச்ல அடிச்சா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். கடைசிக்கு போட்ட காசு நிற்கும்ல. மூளை வேண்டாம் வேண்டாம் என்று தடுக்க தடுக்க சலனப்பட்ட மனது எப்போதும் போல் வென்றது. நடுங்கிய கைகளால் கிரயத்துக்கு எழுதி கொடுத்து மஞ்சள் பையால் சுற்றப்பட்ட பணத்தை வாங்கி கொண்டான். 90 நாள் அவகாசம். வட்டியோடு கொடுக்க தவறினால் கிரயம் என்று அக்ரிமெண்ட் எழுதி வாங்கி கொண்டான் வாசுதேவன். எல்லாம் முடிந்து கிளம்பிய போது மாலை 5ஆகிவிட்டது. 10,000 வேணி கையில் கொடுத்தான். ஏதுங்க இந்த பணம்? டொமஸ்டிக் ஆர்டர் ஒன்று வந்திருக்குமா, அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கினேன். கண்களை மூடி சாமி கும்பிட்டவள், இப்போவாச்சும் உனக்கு நல்ல புத்தி வந்துச்சு. நல்லபடியாக வேலையை முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எப்படியாச்சும் ஒரு வீடு கட்டணும் சாமி. அவளை பார்க்க பார்க்க குற்ற உணர்ச்சி பிடுங்கி தின்றது. சரி சரி, இதை வச்சு இப்போதைக்கு சமாளி. நைட்டு கம்பெனியில் விடி நைட் இருக்கு, நான் காலையில் வரேன். பரோட்டா சாப்பிடாத, உன் வயிற்றுக்கு ஒத்துக்காது. இட்லி இல்லைன்னா தோசை சாப்பிடு. சரிடி, நான் பார்த்துக்கிறேன் என்றபடி வெளியே வந்த பார்த்திபனுக்கு அழைத்தான். வா தர்மா, வெல்கம்ல தான் இருக்கேன். உன் ராசியான இடத்தை பிடிச்சு வச்சிருக்கேன். கனத்து கிடத்த மஞ்சள் பையை உற்று பார்த்தான் தர்மா. வேடியின் முகம் ஒரு பக்கம் இழுக்க, குளிரூட்டப்பட்ட அறையொன்றில் கலைத்து போடப்பட்ட சீட்டுக்கட்டுகளோடு சொட்டு சொட்டாய் தண்ணீர் வழிந்தபடி பீர் புட்டிகள் அழைத்தன. வீட்டிற்குள் வேணி எப்போதும் விரும்பி பார்க்கும் மகாபாரத சீரியலில் தர்மன் சகுனியின் அழைப்பை ஏற்று அஸ்தினாபுரத்திற்குள் நுழைந்தான். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.